வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே சுகாதாரம் சம்பந்தமான இந்த வரவு செலவு திட்டத்திலே உரையாற்ற கிடைத்தமைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு 2025ஆம் ஆண்டிலே 604 பில்லியன் ரூபாய், அதாவது 12 வீதமான தொகையை ஒதுக்கி உண்மையாகவே சுகாதாரத்துறைக்கும் சுகாதார அமைச்சர் சார்ந்தவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாகவே நிறைய விடயங்களை நல்ல விடயங்களை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். கர்ப்பிணி தாய்மாருக்கான ஊட்டச்சத்து மற்றும் திரிபோசா சுவசிரிய மற்றும் ஓய்வூதியம் பெறும் அக்கரஹார உறுப்பினர்களுக்கான இந்த திட்டங்களின் மூலம் பாரிய நிதியை ஒதுக்கி அவர்களுக்கான நன்மையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையாக எனது சார்பாக இந்த இடத்திலே ஒரு வைத்தியர் என்ற அடிப்படையிலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற அடிப்படையில் எனது பிரதேசம் சார்ந்த பிரச்சனைகளையும் நான் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டமானது ஒரு போதனா வைத்தியசாலையை கொண்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலே பாரிய அளவு சேவையாற்றுகின்ற இந்த வைத்தியசாலையிலே பல விடயங்களிலே மிக முக்கியமான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நிறைய காலங்களாக அங்கு எம்ஆர்ஐ உபகரணம் இல்லாமல் இருந்தது. இந்த முறை தருவதாக கடந்த அமைச்சரவை அந்த குழு கூட்டத்திலும் உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனோடு இணைந்ததாக இந்த கேத்லப் செயற்திட்டமும் முன்னெடுக்கப்பட வேண்டும். கடந்த வருடம் டிராஃப்ட் டாக்குமெண்டிலே எம்ஆர்ஐ, கேத்லப் மற்றும் சிடிக்கான விடயங்களை ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் புரோகிராம் ஊடாக செய்வதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வருடம் அது மாற்றப்பட்டிருக்கின்றது. சிறிய டிஸ்பென்சரிகளாக இருக்கின்றன அல்லது சாதாரண வைத்தியசாலைகளாக இருக்கின்றன. மிக உதாரணமாக மகளடித்தீவு வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவர்களுக்குரிய அந்த அடையாள அட்டை வழங்கி வைப்பதிலே கூட கடந்த காலத்திலே பாரிய நெருக்கடி இருந்தது. அவர்களை அந்த ஒரு மட்டக்களப்பு சுதந்திர ஊடகவியலாளர் சங்கத்தின் ஊடாக அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்குரிய அந்த ஒரு அடையாளத்தை வழங்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த காலங்களிலே குறிப்பாக எல்லா இடங்களிலேயுமே ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டார்கள், கொன்றளிக்கப்பட்டார்கள். வடகிழக்கு பகுதியிலே மிக பாரிய அளவு இந்த ஊடக தர்மம் மிதிக்கப்பட்டது, குரல் வழி நெருக்கப்பட்டது. நீங்கள் மிக உண்மையாக இந்த பொறுப்புடன் உங்களுடைய இந்த செயற்பாடுகளை செய்து இந்த விடயத்திலே ஊடகத்துக்குரிய ஒரு அங்கீகாரத்தையும் சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாவட்டத்திலே இந்த சுகாதாரத்துறையை இந்த காலப்பகுதியிலே செய்வதற்குரிய ஒரு உறுதிப்பாட்டை நீங்கள் தர வேண்டும் என்று மிக ஒரு மக்களின் சார்பான விடயமாக நான் இந்த இடத்திலே வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் බොහොම ස්තුතියි ඔබතුමන්ට. ගරු දයාසිරි ජයසේකර මන්ත්‍රීතුමා විනාඩි